பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள். அப்பா அம்மா, நெத்தியில் வெள்ளை நிறத்தில் அப்பா, கருப்பு நிறத்தில் அம்மா. அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு பத்திரமா பார்த்துக்குங்க. என் அப்பா அம்மா துணையோட நிகழ்ச்சியை நான் துவங்குகின்றேன். தலைப்பு இதுவரையில் காமெடியாக பேசினேன், நகைச்சுவையெல்லாம் பேசினேன். இதுக்கு மேலே ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். படைப்பு, பசி படைப்பு. பசி எத்தனை பசி இருக்குது என்று இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பசி இந்த உடலை எப்படி இயக்கிறது என்று அப்படின்றது நீங்கள் அறியலாம். பசி ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். உங்களுக்கு பிரமிச்சு போயிடுங்க. எப்படி ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும் பசி. இதுவரையிலும் உலகத்தில் எந்த புக்கிலையும் இல்லை, எந்த குருநாதரும் நடத்தாத கல்வி. இதை விஞ்ஞானபூர்வமெல்லாம் ஆராய்ச்சி செய்ய முடிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், முடியவில்லை என்றால் விட்டுவிடுங்கள். அது உங்களுடைய விருப்பம். புரியுதுங்களா? என்னுடைய உடல் பிரபஞ்சகத்திலிருந்து உள்வாங்கியதை விளக்குகிறேன் நான், அவ்வளோதான். புரியுதுங்களா? சரி. எப்படி இது தலைப்பு ஒரு 5 தலைப்பு 6 தலைப்பாக வரும். பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 போட்டுன்னு வரும். தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பசி ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். இதை கண்டி நீங்கள் புரிஞ்சு கடைப்பிடித்து, புரியுதுங்களா, உங்களுடைய உடலில் பசியை பெருக்குகிற வாழ்வியலை அமைத்து கொண்டீங்கன்னா பயங்கரமான ஒரு திறமசாலிகள் நீங்களாம். புண்ணியமானவங்க. இதாங்க உண்மையான புண்ணியம். புண்ணியம்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. சரி, பார்ப்போம். முடிந்த அளவு பாருங்கள். பசி என்பது உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும். பசி இருக்கிறவர்களும் நீ நலமோடு வாழ்வாய். புரியுதுங்களா? இப்போது பசி என்றால் என்ன? இப்போது தாயினுடைய கருவறையில் இருந்து குழந்தை வெளியே வருகிறது. வந்ததும் சுவாச பசி ஸ்டார்ட் ஆகிறது. சுவாச பசி ஸ்டார்ட் ஆனதும் குழந்தை அழுகிறது, உணவுக்காக அழுகிறது. ஏன்னா பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காற்று உள்ளே போனதும் காற்றில் உணவு உள்ளே போகிறது. அந்த சத்தை உள்வாங்கிவிட்டு அந்த பசிக்கு உணவு கிடைக்கிறது. அந்த உணவை உண்ண விட்டு அது மகிழ்ச்சியாக வாழுகிறது. நன்றி, மகிழ்ச்சி. அடுத்து பார்ப்போம்.